பேச வேண்டிய காரியம் என்னன்னா, நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். 3 வருஷம் அதே சொல்லுது நீதிமொழிகள்ல. மூடன் ஞானத்தை அசட்டை பண்ணுகிறான், போதகத்துக்கும் செவி கொடுக்க மாட்டேன்றான். இப்போ நம்மளே இருக்கிறோம். அந்த நியூஸ் காஸ்பல் நம்ம யார்ட்டையாவது போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்து நம்மை மீட்க வந்தார், எப்படி மீட்டு இருக்கிறார், அதுக்கு என்ன வழி என்று நாம மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, கிறிஸ்டியன்ஸா கூட இருப்பாங்க. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் அசட்டை பண்ணுவான். அவர் சொல்றதுக்கு காதே கொடுக்க மாட்டான். என்ன தைரியத்துல அந்த மூடன் அப்படி பண்றான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எதுவுமே அதாவது அத சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. அது ஆண்டோடைய வார்த்தைன்னு முதலாவது நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆண்டோடைய வார்த்தை நம்ம ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும். நூற்றி 19:98 என்ன சொல்லுதுன்னா, உமது கற்பனைகளால் என்னை ஞானம் உள்ளவன் ஆக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டோடைய கற்பனைகளை தியானம் பண்றோமோ, அதற்கு கீழ்ப்படுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஞானம் உள்ளவர்களா மாறிடும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்கிறவர்களா நம்ம படணும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் தான் நமக்கு ஞானத்தை தருகிறார். நமக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜ் அதை வச்சுட்டு ரொம்ப புத்திசாலிங்களா நம்ம நடந்துக்க முடியும், கொஞ்சம் நிறைய பாடம் கத்துக்க முடியும், புத்திசாலிகள் அப்படின்னு மத்தவங்க சொல்லலாம். ஞானம் அப்படின்றது பரத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்கிறது. அதுக்கும் அந்த புத்திக்கும் ரொம்ப வித்தியாசம். யோபு என்ன சொல்றன்னா, முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலை உயர்ந்தது. பார்த்தா ஒரு டல் கலர்ல உருண்டையா ஏதோ ஒண்ணு இருக்கும், முட்டை மாதிரி. ஆனா அந்த முத்து ரொம்ப விலை. அப்படி இருக்கும்போது எவ்வளவு விலையா இருந்தாலும் ஞானமும் அதே மாதிரி மறைந்து காணப்படும். ஆனா அதனுடைய விலையோ அதிகம். லூக்கா 2:40 ஆண்டவர் எப்படி வளர்ந்தாருன்னு போட்டிருக்கு. பிள்ளையாகிய இயேசு வளர்ந்து ஞானத்திலும் புத்தியிலும் வளர்ந்தது. லூக்கா 2:40, லூக்கா 2:52. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஆண்டவர் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போலதான் ஆண்டவரும் வளர்ந்தார். ஆனா ஆவியிலே பலன் கொண்டு, நம்ம உடம்புல பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆத்லீட்டா இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆனா ஞானத்தில் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்தது. அப்போ தேவனுடைய கிருபையும் அவர் மேல இருந்துச்சு. 52 என்ன போட்டிருக்குன்னா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் உடம்பு வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்போ மனுஷ தயவு நமக்கு வேணும்னு சொன்னா, நம்ம என்னடா ஆண்டவரை பத்தி பேசுற இடத்துல போய் மனுஷ தயவை பத்தி பேசுறாங்கன்னு ஒருவேளை யோசிக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு
மனுஷனுடைய தயவு கட்டாயம் வேண்டியதா இருக்குது. பரலோகத்துல இருக்கிற பிதா மனுஷன் மத்தவங்க மேல தயவு வைக்கணும், அன்பு வைக்கணும், அவன் மன்னிக்கணும், ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறார். யாக்கோபு 1:5 என்ன போட்டிருக்குன்னா, ஞானத்தில் குறைவு இருக்குதா, அப்ப அவர் சம்பூரணமாக கொடுக்கிறவர், கடிந்து கொள்ள மாட்டார். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், ஐயோ ஆண்டவரே எனக்கு ஞானமே இல்லையே, புத்தியே இல்லையே, எனக்கு யோசிக்கவே முடியல. இப்போ முக்கியமா இந்த ஹீட்ல யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்பு வலிதான் நமக்கு சிலருக்கு தெரியுமே ஒழிய, அப்புறம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இந்த வெயில்னால அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு மூளை சரியா வேலை செய்யறது கஷ்டம். அப்படி குறைவா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஆண்டவர் யாருக்கும் அப்படின்னு மாறி மாறி கொடுக்கிறவர் இல்ல. அவருக்கு இஷ்டமானதெல்லாம் என் பிள்ளைக்கு, எனக்கு இஷ்டம் இல்லாததெல்லாம் யார் பிள்ளைக்கோ அப்படின்னு கொடுக்கிறவர் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுப்பார். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும், கொள்ளாதவருமாகிய தேவனிடத்து கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ நம்ம டியூஷன் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீச்சர் சொல்லுவாங்க, என்னடா இவ்வளவு முட்டாளா இருக்கிற, 10 தடவை சொல்லி கொடுத்தா இன்னும் அதே தப்பு பண்ணிட்டு, அதுதான் கடிந்து கொள்தல். ஆனா நீ 100 தடவை தப்பு பண்ணினா கூட ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை திட்டி தள்ளி விடுவது இல்லை. வா என்றுதான் அவர் அழைக்கிறார். வாசற்படியில நின்று ஆசையாய் கட்டும் நேசர் இயேசுவுக்கு உன் உள்ளம் திறவாயோ. ஐயோ எனக்கு புத்தியே இல்லையே, எனக்கு மூளையே இல்லையே, எனக்கு எதுவுமே செய்ய தெரியலையே, எனக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு நீ யோசித்தா கூட ஆண்டவர் அன்பாக நம்மை அணைத்து நமக்கு வேண்டிய காரியங்கள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய அனைத்தையும் உனக்கு சொல்லி தருவேன். ஒன்னே ஒண்ணு, நீ அதுக்கு உடன்படணும். ஆண்டவர் காட்டுகிற வழியில போகணும்னு விரும்பணும். விரும்பி அவர் சொல்றதை கேட்டு அதன்படி செய்யறவங்களா நம்ம காணப்படணும். இன்னொன்னு யாக்கோபு 3:17 3:17 என்ன போட்டிருக்குன்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானமும், இந்த ஞானம் பரத்திலிருந்து வருது. நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். உலக பிரகாரமான ஞானம் இல்லை. ஆண்டவர் ஒருத்ததான் அதை நமக்கு கொடுக்க முடியும். எப்போ கொடுப்பாரு? நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்போ நம்ம அதுல மதிப்பு வைக்கிறோமோ, ஆண்டவர்கிட்ட எனக்கு ஞானம் வேணும், ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்கணும், ஆண்டவர் பரத்திலிருந்து ஞானத்தை நமக்கு கொடுப்பார். முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்கும். அடுத்தது சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதா இருக்கும். முதலாவது சுத்தம் உள்ள, பரிசுத்தம் உள்ளதுதான் ஆண்டத்திலிருந்து வருகிற ஞானம். சமாதானம் இருக்கணும். இப்போ நம்ம சுலபமா பார்த்துக்கலாம், இந்த ஞானம் உலக ஞானம், இந்த ஞானம் பரத்துல இருந்து வரும் ஞானம். அவனை என்ன அடிச்சு போட்டா கூட அவன்கிட்ட இருக்க ஞானம், அவன் வாயிலிருந்து வர வார்த்தைய, அவன் நடத்தை முதலாவது சுத்தம் உள்ளதாக இருப்பான். சமாதானம் ஒண்ணுதான் இருக்கும். யார் அவனை திட்டினாலும், சண்டை போட்டாலும், அடிச்சாலும், கிள்ளுனாலும் சமாதானமா தான் இருப்பாள். சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயிரும். 2 பேரு 2 பக்கமா திரும்பி நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பரத்துல இருக்க ஞானம் இல்லவே இல்லை. நான் எங்க அம்மாவெல்லாம் பார்த்துருக்கேன். எங்க அப்பா என்னென்னமோ பேசுவாங்க, எங்க அம்மா வாயவே திறக்க மாட்டாங்க.
சண்டை போட்டு போய் படுத்துக்குவாங்க எங்க அப்பா. அப்படின்னா கூட எங்க அம்மா போய் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெத்த தாய் இல்லை. அதனால நான் மேல அன்பு காட்டுறவங்க அவங்க ஹஸ்பண்ட் தான். அவர் எப்படி நடந்துட்டாலும் பரவாயில்ல, நானு அவருக்கு அன்பு காட்டுவேன், கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன் அப்படின்னு வாழ்ந்தாங்க அவங்க. புருஷன் சில சமயம் உண்மையா இல்லாட்டா கூட சாதாரணமா பெண்கள் எப்போ உண்மையா இருப்பாங்க, இணங்குகிறவர்களா இருந்தா ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கு. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமையா இருக்கும் யோசிப்பார். இல்லாட்டா அப்பா போய் கோச்சிட்டு ஒரு பக்கம் படுத்துட்டாங்க, அம்மா போய் கோச்சிட்டு இன்னொரு பக்கம் படுத்துட்டாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆகுது? அம்மா இணங்குகிறவர்களாக இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், சந்தோஷம், சமாதானம். வரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாகவும், இரக்கத்தினாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாகவும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கு. மாயம்ன்றது நம்ம ரொம்ப எக்ஸலன்ட்ல பொம்பளைங்க. வலிக்காத போய்யோ வலிக்குதே வலிக்குதே திரும்ப முடியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இருக்கிறத இல்லைன்னு இல்லாத இருக்கு. அதே சமயத்துல ஏதோ இன்ட்ரெஸ்டிங் காரியத்துக்கு போகணும்னா எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டு போயிடும். நம்ம செய்யற காரியம் தான் அதெல்லாம். அது மாதிரி மாயம் அற்றதா இருக்கணும் பரத்துல இருந்து வருகிற ஞானம். இந்த வேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு ரொம்ப பிரியமான வேர்ஸ். நீதி ஆகிய கனியானது, நியாயத்தை பார்த்தோம், இப்ப நீதி ஆகிய கனியானது சமாதானத்தை நடப்பிப்பவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட்டது. உனக்கு நீதி வேணும்னா யாரெல்லாம் சமாதானத்தை விதைக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க கிட்ட, அவங்க கையால சமாதானத்துல விதைக்கப்படுகிறது தான் நீதியாகிய கனி. அந்த விதைகள் எல்லாம் சமாதானம் 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 சொல்லும். அவங்க கையால அந்த சமாதானத்தை விதைக்கும் போது அது காய் காய்ச்சி பழம் பழுத்து நீதியாகிய கனி. அதுதான் நீதி. எங்க சமாதானம் இருக்குதோ, உண்மையான சமாதானம், அந்த இடத்துல தான் நீதி இருக்கும். சரி, இந்த கடைசி வேர்ஸ் பார்க்கலாம். பரம ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட்டிருக்கும். தானியேல் 12:3 அந்த வேர்ஸ் கொஞ்சம் பாரு. ஞானவான்கள், யாருக்கு ஞானம் இருக்குதோ அவங்கதான் ஞானவான்கள். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். நீதிக்கு உட்படுத்துறாங்க எப்படி? அவங்க ஞானத்தினால. அவங்களுக்கு தெரியும் எப்போ நற்கனிகளை கொடுக்கணும், எப்போ அவங்களை கண்டிக்கணும், எப்போ அவங்களை நல்லபடியாக கூட்டிட்டு போகணும், பட்சபாதம் இல்லாம நடந்துக்கணும், ஆண்டவருக்கு பயந்தவர்களா நடந்துக்கணும், ஆண்டவரை மதிக்கணும். அவங்கதான் ஞானவான்கள். அந்த புத்தி எல்லாம் பரத்துல இருந்து மட்டும்தான் வரும், இந்த உலகம் கொடுக்காது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலும். ஒண்ணு ஆகாய மண்டலத்தின் ஒளி, ஒரு சூரியன் சந்திரன் கூட சொல்லலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரே, நட்சத்திரம் எத்தனை அநேகமா இருக்குது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீ ஞானவானா இருந்தா அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவளா இருக்க. அப்படி இல்லைன்னா நீ அங்க போய் ஒரு சபையில உட்காந்துட்டு இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்பு, இவங்க இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இவங்க இப்படி ஓடினா நல்லா இருக்கும்,
அதெல்லாம் அவசியம் இல்லாத பேச்சு. முக்கியமா சர்ச்ல ஜெபம் நடக்கும்போது பேச்சு ரொம்ப இருக்கும். அப்பதான் அவங்கவுங்க இஷ்டமான காரியங்களை செய்வாங்க. ஒரு தெய்வ பயம் இருந்தா அப்படி நம்ம செய்யவே மாட்டோம். எந்த சர்ச்ல இது மாதிரி கொஞ்சம் 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 பேசிட்டாங்களோ ஜெபத்தப்போ ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தவே இல்லை. அது நம்ம உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத உணர்வு இருந்துச்சுன்னா, தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா செய்ய மாட்டோம். யாராவது வந்து உனக்கு கேட்டா கூட நீ அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜெபத்துல நம்ம தரித்திருக்கிறவர்களா காணப்படும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க.